ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த செகண்ட் கிரேடு எக்ஸாம் நம்ம எழுதி ஓராண்டுக்கு அப்புறம் ரிசல்ட் வெளியிட்டு இப்பொழுது தான் சிவி முடிச்சிருக்கோம். சிவி முடிச்சுட்டு ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு உடனே வெளியிடுவாங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் அகாடமிக்கில் போய் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இன்னும் நமக்கு ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடலை. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதத்தில் பொது மாறுதல் கலந்தாய்வு அரசு ஊழியர்களுக்கு நடைபெறும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு ஆசிரியர்களுக்கு. ஸோ இதனால் நம்முடைய ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவதற்கு தள்ளி போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கும் அதற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொது மாறுதல் கலந்தாய்வு ஆசிரியர்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த கவுன்சிலிங் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. ஓகேங்களா? இதனால் இது தள்ளி போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தள்ளி போகாது. அதாவது என்னென்னா இப்போ இவங்க எல்லா பிளேஸும் எடுத்ததுக்கப்புறம் சூஸ் பண்ணி ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமேல அடுத்தது நமக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே 2012 டெட் அப்பாயின்மெண்ட் அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் டெட்டில் தேர்ச்சி பெற்றாங்களோ அவங்களுக்கு எந்தெந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் நடத்தி முடித்ததுக்கு அப்புறம் தான் அரசு ஊழியர்களுக்கு கவுன்சிலிங் நடந்தது. ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் அவங்க ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எப்போ வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கும் இந்த கவுன்சிலிங்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லோரும் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டு நம்முடைய பெயர் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்ருப்போம். ஸோ இதற்கு ஒரு முக்கிய என்னுடைய கருத்து சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1:1.25 ரேஷியோவில் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் நான் லாஸ்ட் நாள் கவுன்சிலிங் போனேன், அதனால் என்னுடைய பெயர் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் எதிர்பார்ப்போம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்மளும் இந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் வெளியிடுவோம், நம்முடைய பெயர் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருப்போம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய திங்கிங்கை பாசிட்டிவாகவே வச்சுருங்க. கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் நடைபெறும். ஓகேங்களா? எந்த அடிப்படையில் எடுக்கிறாங்க அப்படின்றது டிஆர்பிக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்களுடைய கால்குலேஷன் வேறையாக இருக்கும், நம்முடைய கால்குலேஷன் வேறையாக இருக்கும். ஸோ நாம் எந்த கால்குலேஷனும் போடாதீங்க. இன்னும் ஒரு வார காலம் இத்தனை வருடம் நம்ம என்ன பண்ணிட்டோம், அமைதி காத்துட்ருந்தோம். ஸோ இந்த ஒரு வாரம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். ஸோ இப்போ நம்முடைய ஆசிரியர்கள்லாம் அங்கங்கே போராட்டம் நடத்திட்டுருக்காங்க. அதனுடைய பிரதிபலனாக கூட என்ன பண்ணலாம், இப்போ செலக்ட் ஆன அனைவருக்குமே போஸ்டிங் போடுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எதாக இருந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஓகேங்களா? யாரும் ரொம்ப ப்ரெஷர் ஆகாதீங்க. கண்டிப்பாக ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இந்த வாரம், அதாவது ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? காலி பணியிடமும் அதிகரித்து தருவாங்க அப்படின்றதில் நாங்கள் நம்புகிறோம், நீங்களும் நம்புங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.